வணக்கம். உளிப்பட்ட கல்லுதான் சிலையாகும். அதேபோல வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த ஆன்மாதான் பக்குவப்படும், ஞானம் அடையும். இந்த எல்லா கற்களும் சிலை ஆவதில்லை. கற்கள் அனைத்துமே சிலை ஆவதில்லை. உளிப்பட்டால்தான் சிலையாகும். உளிப்படாத கற்கள் சாக்கடை ஓரமாகவும் வேறு சுவர்கள் எழுப்புவதற்கும் மற்ற பயன்பாட்டுக்கு சென்று விடுகிறது. மற்ற பயன்பாட்டுக்கு ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உளிப்பட்ட கல் சிலையாகிறது. அந்த சிலையாகிற கல் சில சமயம் வழிபாட்டுக்கும் வந்தடைகிறது. ஆனால் உளிப்படாமல் சிலை ஆவதில்லை. இதே போல இந்த சோதனை, வேதனை, சாதனை அனைத்தையும் கடந்து ஒரு ஆன்மா மேலோங்கி நிற்கும்போது தான் இறைப்பிரபஞ்சத்தை அடைய முடியும். இதே ஆன்மா இந்த கல்லை போல ஒதுங்கிவிட்டால் அது பக்குவத்துக்கு வராது. அது சில ஆன்மா உளி படுவதில்லை, இறையை உணர்வதில்லை. ஏன்னா இவர்கள் கஷ்டம், இந்த சோதனை இதெல்லாம் விரும்புவதில்லை. ஏன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டுங்கிறது சோதனை தெரியும், கஷ்டம் தெரியும், அனைத்துமே தெரியும். அந்த இப்படித்தான் வாழணும்னு நினைத்தால்தான் இந்த கஷ்டம் தெரியும். அந்த நினைப்பு இல்லை என்றால் எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு சோதனை தெரியாது, வேதனை தெரியாது, எப்படினாலும் வாழ்ந்து செல்லும். ஆனால் அந்த ஆன்மா பக்குவப்படாது, பக்குவ நிலை அடையாது. அது தான் நோண்டித்தனமாக எதை வேணாலும் அருந்திவிட்டு எதை வேணாலும் சாப்பிடலாம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு எப்படியும் நடக்கலாம் என்ற ஒரு ஆணவத்தோடு கடந்து கொண்டே செல்லும். இது சோதனையும் இது சோதனைக்கும் வராது, வேதனைக்கும் வராது. அந்த இதுக்கு அகப்படாது. அது இறையை